Praise the Lord. We have come to the last day of the week. கடைசி நாள், வாரத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கும் அந்த சாரி அப்படின்ற தலைப்பில் தான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். டுடே we are going to go very deep. Hopefully it will be a blessing for you. என்ன என்றால் வேதத்தில் we have so much of truths and life principles. எப்படி வாழ்கிறது எல்லாமே it is given in the word of God. Such a big treasure. இதை நம்ம படித்து இதை ஃபாலோ பண்ணும்போது definitely we will be leading a different kind of life. Hallelujah. So இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், what is the difference between sorry and forgiveness? Actually Englishல there are two different words. தமிழ்ல it's kind of like மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு இருக்கிறது. But I'll explain it little bit. Sorry அப்படி என்றால் it's very external thing. வெளியரங்கமாக we are coming and saying எனக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் an outside thing. Oh, I wish I didn't do it. அது செஞ்சிருக்கிறது, நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. பட் asking for forgiveness or forgiving somebody அப்படின்னும் போது that is very internal. உள்காரியம். அது எப்படி வரும் என்றால், சாரி மட்டும் சிலவங்க கேட்டுட்டு எக்ஸ்டர்னலாக போயிடுவாங்க. பட் when you want to ask forgiveness அப்படின்னு இருக்கும்போது நம்ம போய் அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட போய் தயவு செய்து என்ன மன்னித்து கொள்ளுங்க, நான் செய்த தவறுக்கு நான் ரொம்ப துக்கப்படுகிறேன், உங்களை நான் ரொம்ப ஆழமாக உங்களை நான் ஹர்ட் பண்ணியிருப்பேன், அந்த காயத்தை நான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு we are going deeper and very internal. ஒரு வெளியரங்கமாக இல்லை, we are going very internal. அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா we will have healing. இப்போ மன்னிப்பு forgiveness கேட்குறவங்களுக்கும் ஒரு ஹீலிங் உண்டாகும். அதுக்கு பிறகு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் they will start moving forward, முன்னேறி செல்வாங்க. அந்த அதர் பார்ட்டி மன்னிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இருதயத்தில் ஒரு ஹீலிங் உண்டாகும். அவங்களாலையும் அவங்கள மன்னிச்சுட்டு அதை மறந்துட்ட பிறகு அவங்க வாழ்க்கையில முன்னேறி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதில் ஏது இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, லாட் ஆஃப் டைம்ஸ் பீப்புள் they are not able to move forward. இஸ்ரேல் பீப்புள் மாதிரி 40 இயர்ஸாக சுற்றி அவங்க செய்த தவறுக்கும் மன்னிப்பு கேட்குறதில்ல. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு கடைசி வரைக்கும் சிலவங்க சாதித்து கொண்டே இருப்பாங்க. நோ, ஐ டிட் இட் ரைட், நான் கரெக்டாக செஞ்சேன். they do not want to know what other person எப்படி அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத அவங்க கேட்குறதுக்கு அவங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும் போது 40 இயர்ஸ் சுற்றி வெரி குட் எக்ஸாம்பிள் பைபிள் எடுத்து வச்சிருக்காங்க. they could 11 daysல போயிருக்கலாம் ப்ராமிஸ் லேண்ட். ப்ராமிஸ் வந்துருச்சு, கர்த்தர் லேண்டை வச்சிருக்காரு. பட் they are not ready. இதே தான் இன்றைக்கும் அநேகர் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அது மனசுல இருந்து அவங்களுக்கு இல்லை, நான் தவறு செய்யலையே, நான் கரெக்டாக தானே செஞ்சேன், அவங்க தானே தவறு செஞ்சாங்க. ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போய் அவங்க மைண்ட் எல்லாம் இட் இஸ் டு ப்ரூவ் அண்ட் டு ப்ரூவ், நான் செய்தது கரெக்டு, என் முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லிட்டு they want to live a lifetime of doing that. That is not very wise. ஞானம்ன்றது இல்லை அதில். Let us be wise, let us be smart, let us know how to move forward. I want to move forward அப்படின்ற போது both பார்ட்டிஸ்க்குமே. ஆக்சுவலி இந்த சைடு பார்த்தீங்கன்னா, உங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சாரி கேட்டாதான் நீங்கள் அவங்கள ஃபர்கிவ் பண்ணணும் அப்படி கிடையவே கிடையாது. யூ கேன் ஃபர்கிவ் எனிபடி. உங்களை யாரெல்லாம் குற்றப்படுத்தியிருக்காங்களோ, தவறாக இது பண்ணியிருக்காங்களோ, தவறு செஞ்சுருக்கிறாங்களோ, உங்களுடைய இமோஷன்ஸை உங்கள் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்க சாரி கேட்ட பிறகு ஃபர்கிவ்னஸ் கேட்ட பிறகு தான் நீங்கள் அவங்கள ஃபர்கிவ் பண்ணணும்ன்றது கிடையாது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, I'll just share a few things quicker. So the first thing is, you don't have to wait for somebody to ask forgiveness. நீங்களாகவே you can start forgiving them and say, okay, I want to heal myself. Holy Spirit என்னை ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க என்னை தப்பாக ஹர்ட் பண்ணியிருக்காங்க, தவறான காரியங்களை செய்திருக்காங்க, தவறான காரியங்களே சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த புண்ணாயிருக்கு, என்னுடைய இமோஷன்ஸ் ஹர்ட் ஆயிருக்கு, அவங்கள நான் மன்னித்து நான் மறந்துட்டு முன்னேறதுக்கு எனக்கு கிருபை தாரன்னு சொல்லி பாருங்களேன். God will give you the grace. You will forget all those things they have done, but you will move forward. அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது, பட் you will be able to move forward. So don't wait. அவங்களுடைய forgiveness கேட்பாங்க. ஒரு நாள் ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், ஒரு லெட்டர் எழுதியோ உங்கள் வீட்டுக்கு வந்தோ மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டுட்ட பிறகு தான் நீங்கள் மன்னிக்கணும் இல்லை. லெட்ஸ் பி மெச்சூர் children of God. Let's move forward. Second, இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதை நான் ரொம்ப டீப்பாக போல.
which is reconciliation. ஒப்புரவாகுதல். ரெக்கன்சிலேஷன் இஸ் ஈவன் மோர் டீப்பர். ரொம்ப டைம் எடுக்கல, பட் லெட் மீ டெல் யூ, நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க. தட்ஸ் வை ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். சப்போஸ் 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, மேபி 2 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர சம்திங் ஹேப்பன் அண்ட் 2 பேரும் தே ஆர் நாட் இன் டாக்கிங் டேர்ம்ஸ், இப்போ பேசுகிற ஒரு இதில் இல்லை. அப்போது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து அவங்கள மன்னிச்சுட்டு மறந்துட்டு அந்த காயத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். காட் லவ்ஸ் யூ. சிலவங்களுக்கு எங்கே குழம்பி போயிருக்காங்கன்னா, நான் இன்னும் அவங்களோட போய் பேசலையே, அவங்களோட பேசணுமா அப்படின்ற ஒரு இதில் இருக்கும்போது தான் தட் இஸ் கால்ட் ரெக்கன்சிலேஷன். ரெக்கன்சிலேஷன் நீட்ஸ் 2 people, 2 parties. அவங்களும் உங்களோட வந்து நம்ம ரெக்கன்சைல் ஆலாம் சொன்னாலொழியே நீங்கள் ரெக்கன்சைல் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, ஐயோ நான் இன்னும் நான் பேசலையே. டோன்ட் வரி அபவுட் இட். டைம் வரும்போது தே ஹேவ் டு ஹீல், ரைட்? நீங்கள் ப்ரீமெச்சூராக நீங்கள் போயிட்டு லெட்ஸ் ரெக்கன்சைல்லாம் பண்ணால் திருப்பி அவங்களுக்கு அந்த காயம் இருக்கும், அந்த கோவம் இருக்கும், உங்கள் மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். தே won't be kind to you. So wait for them to come. Esau and Jacob, they reconcile. 2 பேரும் வந்த பிறகு தான் they reconcile. So I'm not going to go very deep. So what I'm trying to tell is, நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா, that is enough for you. When time comes, அவங்க வந்து ரெக்கன்சைல் பண்ணுறாங்களா, ஒப்புரவாக வராங்களா, அப்போ நீங்கள் ஒப்புரவாகலாம். அவங்கள நீங்கள் பார்க்கவே முடியல, அவங்க வேற எங்கேயோ வாழ்கிறாங்க, நீங்கள் வேற எங்கேயோ வாழ்கிறீங்க, உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபோனில் பேசினாலும் சண்டை தான் வருது, சரியாக மாட்டேங்குது. வெயிட் ஃபார் த ரைட் டைம். பட் இன் அவர் ஹார்ட் we will not carry any hurts or emotions. We will forgive them. So there is a big difference between sorry and forgiveness. So sorry oda நம்ம நிறுத்திக்க வேண்டாம். Let us be people who will go and ask for forgiveness. Let's go deeper. Hallelujah. So I think I made it little bit clear. Hopefully the Holy Spirit will help you to understand more so we can live a blessed life on this earth. Pray பண்ணலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட நாங்கள் யாரெல்லாம் எங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரம் ராஜா. யாரோடையும் ராஜா நாங்கள் மனஸ்தாபமோடு வாழாதபடி சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழும்படிய கிருபை தாரம். எங்களுக்கு வேண்டிய கிருபையை தான். எங்களுடைய சுயம் எங்களுக்குள்ள சாகட்டும். சுயம் என்னில் சாம்பலாய் மாற கர்த்தாவே, உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி. பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Hallelujah. I'm going deeper, but it is wonderful because when we know the satyate arivirgal, satyam ungalai vidudalaiyakkum. Have a wonderful weekend. Be blessed. God bless you. We are praying for you. Be blessed.